Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே காவலாளி அஜித்குமாரை போலீசார் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதி வேண்டும் என்று பதாகை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகே காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கண்ணதாசன். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கோயில் காவலாளி அஜித்குமாரை கொடூரமான முறையில் வழக்கு பதிவு செய்யாமலேயே அழைத்து சென்று மிருகத்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக 42 இடங்களுக்கு மேலே அடித்து தாக்கி இருக்கிறார்கள். அதாவது ரத்தம் சொட்ட சொட்ட அவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த பிறகு திருபுவனம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, சிவகங்கை அரசு மருத்துவமனை இவற்றிற்கெல்லாம் கொண்டு சென்று எப்படியாவது உயிர் இருக்கிறது என்கிற சான்றிதழ் பெறுவதற்காக காவல்துறை போராடி இருக்கிறது. அதற்கு பிறகு மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக 2 தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யாமல், அதாவது மானாமதுரையிலிருந்து டிஎஸ்பியுடைய உத்தரவில் 5 காவலர்கள் எப்படி அனுப்பப்பட்டார்கள் என்று இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சரமாரியான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. முழுக்க தமிழக அரசினுடைய தோல்வி காரணமாகவே இந்த கொலை நடந்திருக்கிறது. காவல்துறையுடைய அத்துமீறல், அதாவது வழக்கு பதிவு செய்யாத ஒருவரை எப்படி விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நகை கொண்டு வரப்பட்டதா என்பதை கூட அறியாமல் ஒருவரை விசாரணைக்காக எப்படி அழைத்து சென்றார்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சிபிசிஐடிக்கு மாற்றினால் கூட தமிழக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையுடைய விசாரணையில் எந்த விதமான நம்பகத்தன்மையும் இருக்காது. எனவே சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தில் நீதி வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அதிமுக மனு தாக்கல் செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் ஒவ்வொரு நகர்வுகளை இந்த திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதன் பிறகு காவலர்களை சஸ்பெண்ட் செய்கிறது. அதே போன்று பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள். இப்படி தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கொடூர கொலை நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 25க்கும் மேற்பட்டவர்கள் லாக்கப்பில் தொடர்ந்து திமுக ஆட்சியில் இந்த மரணங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்து நீதி வேண்டும் என்று இன்றைக்கு விருகம்பாக்கத்தினுடைய பகுதியில், குறிப்பாக எம்ஜிஆர் நகர் பகுதியில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் VN ரவி தலைமையில் 100கணக்கானோர் நீதி வேண்டும் என்று பதாதைகளை ஏந்தி போராடுகிற பொழுது காவல்துறையை ஏவி வலுக்கட்டாயமாக 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் இரவோடு இரவாக தற்போது வரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் விடுவிக்கப்படவில்லை. காரணம், இது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு ஸ்டாலினுடைய திமுக அரசு காவல்துறையை ஏவி இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார், மாலை 5 மணிக்கு இன்று மாலை 5 மணி அளவில் பகுதி கழக செயலாளர், வட்ட செயலாளர், பிரணி மாவட்ட செயலாளர், கழக முன்னோடிகள், மகளிர் சார்ந்தவெல்லாம் எம்ஜிஆர் வெங்கட்ராம சாலை அருகிலே கையில் பதாகை வைத்துக்கொண்டு மக்களுக்கு இது தெரியப்படுத்துகின்ற எண்ணத்திலே உடனடியாக காவல்துறை சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், உதவி ஆய்வாளர், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்து எந்தவித காரணம் இல்லாமல் எங்களை எல்லாம் அனைவரும் அழைத்து வந்து இப்பொழுது திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இது போன்ற செயல் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கேள்விப்பட்டதில் பார்த்ததும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு அப்பாவி, ஒரு திருப்பத்தூரில் பத்ரகாளி என்ற கோவிலிலே பணிபுரிந்த அந்த அஜித்குமார் என்ற சகோதரர் சில தினங்களுக்கு முன்பாக காவல்துறை சார்ந்தவர்கள் விசாரணை என்ற பிறரிலே அழைத்து சென்று அவரை துன்புறுத்தி அடித்து கடைசியில் கொலை செய்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் ஏற்கனவே அவர் தந்தை இழந்தவர், அவருடைய தம்பி இருக்கிறார். இந்த தாயார் பாவம் அவரை மிகவும் கஷ்டப்பட்டு 2 குழந்தைகளை காப்பாற்றி படிக்க வைத்து மிகவும் கனவு கண்டவர். இன்றைக்கு அந்த 2 குழந்தைகளுமே தாயாரை காப்பாற்ற இருந்த நிலை மாறி இப்போ அவர் அவல நிலையில் நிற்கிறார். இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கின்ற தமிழக முதலமைச்சர், அவர் தலைமையில் இருக்கின்ற இந்த காவல்துறை இந்தியா ஸ்காட்லாந்து நிகரான போலீஸ் என்று நாமெல்லாம் சொல்லிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஏவல் துறையாக மாறி திமுகவுக்கு கைக்கூலியாக மாறிக்கின்ற இந்த காவல்துறை என்றைக்கு மாறும் என்று தெரியவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம்
சாலையில் வந்து போராடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளிலே லாக்அப் டெத்து 24க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து ஏற்பட்டிருக்கிறது என்றால் அப்போ சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் எவ்வளோ மோசமான நிலையை அடைந்திருக்கிறது என்பதை தமிழக மக்கள் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் அவர் தலைமையில் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி பிடிப்பது மட்டும் இல்லை, எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அனைவரும் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். ஆனால் நமது கூட்டணியில் இருக்கின்ற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதல்ல குரல் கொடுத்த காரணத்தினால், கூட்டணி கட்சியும் குரல் கொடுத்தனால் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 6 பேரை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இது தொடருமானால் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம், அதிமுக சார்பில் எங்கள் பொதுச் செயலாளர் அனுமதியுடன் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு நியாயம் என்று போராடுகிற பதாதைகளை கையில் பிடிக்கக்கூடாது என்று சொல்லுகிற போக்கு என்பது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கிவிட்டு எப்படிப்பட்ட கொலைகளையும் பேரம் பேசி 50 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த கொலையை மறைத்துவிடலாம் என்று திமுகவுடைய நகர செயலாளர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள், இப்படி பல்வேறு நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சம்மட்டி அடியாக இன்றைக்கு நீதிமன்றம் திமுக அரசுக்கு கொட்டுமேல் கொட்டி வைத்து பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜித்குமாருடைய குடும்பத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.